ஆரோக்கியமே வரணும், வேலை வேணும், நல்ல திருமண வாழ்க்கை அமையணும், பசங்களுக்கு நல்ல குழந்தை இருக்கணும்னா உங்கள் வீட்டை சுற்றி வரணும் ஒரு நபர். ஒரு கோயிலுக்கு போறீங்க, பிரதட்சணம் வரீங்களே, வரீங்களா? அதே மாதிரி தான் ஒரு வீடுனா கோவில் எப்படி நம்ம சுற்றி வரும்போது ஒரு வீட்டுடைய சுற்றி 4 மூலையும் ஒரு மனிதன் நடக்கிற மாரி இருந்தால் தான் பேர் வீடு, இல்லைன்னா அது வாஸ்துக்குறையுள்ள இடம். அதனால் ஒவ்வொரு மக்களும் தயவுசெய்து நீங்கள் 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்குங்க, சீட்டு போட்டு நகையை வச்சு கஷ்டப்பட்டு 600 ஸ்கொயர் ஃபீட்டு வாங்கணும். அதில் சுற்றி இடத்த விட்டு ஒரு பிளானை போட்டு வீடு கட்டு வச்சு அதில் 4 கார் விடணும், 3 பைக் விடணும்னு வீட்டெல்லாம் பிளான் போடும்போது தான் வாஸ்து தப்பாகுது. இல்லைன்னா இன்னும் 2 வருஷம் பொறுத்து கூட நீங்கள் இடத்த வாங்கிக்கிட்டுங்க, இன்னும் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா வாங்கி அரை கிரவுண்டில் கூட கட்டுங்க. ஒன்று செஞ்சால் தெளிவாக செய்யுங்க, இல்லைன்னா வாடகை வீட்டில் கூட இருந்தது நல்லா இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வாடகை வீட்டில் இருக்காங்க, கடன் கிடையாது, நோய் கிடையாது, ஆனால் நல்ல அமௌண்ட்டை பல்காக வச்சுருக்காங்க அக்கௌண்ட்டில், நல்லா வாழறாங்க. சொந்த வீடுன்னு ஆசைப்பட்டு போய் கட்டினவங்க நிறைய பேர் இன்றைக்கி தோற்று போயிட்டாங்க. காரணம் என்னென்னா நாம் செய்யுங்க சில தவறுகள் தான். அது ஏன் அவ்வளோ சுகராக பிடிச்சி கட்டுறீங்க? என்ன அதில் என்ன நீங்கள் சாதிக்க போறீங்க புரியலையே. ஏன்னா நோபல் பரிசு அதை தராங்களா? கிடையாது. ஒரு கிராமத்தில் இடையே வீடு இருக்கும், ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் 10 அடி 20 அடியாக இருக்கும், நல்லா தானே இருக்காங்க. படிப்பறிவு இல்லைன்றீங்க, கரண்ட் இல்லைன்றீங்க. அவங்கள மாரி வெயிட்டு தூக்க முடியுமா நம்மள? அவங்கள மாரி ஆரோக்கியமாக இருக்க முடியுமா? காலைல 5 மணிக்கு எழுந்துப்பான், 7 மணிக்கு தான் தூங்கிடுவான், 100 வயசு வரைக்கும் வாழ்வான். இங்கே சென்னையில் நம்ம நான் என்ன பண்ணுவான், 40 வயசில் டயாலிசிஸ் ஆகிடும், 30 வயசில் என்ன பண்ணுவான், உடம்பே முடியல, பிபின்னுவான். எதனால்? வெற்றி தோல்வி எதில் இருக்குது? ஆரோக்கியத்தில் தான் இருக்குது. ஆரோக்கியமாக இருந்தால் தான் பொருளாதாரம் சார், இல்லையா? அப்போது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். வீடுன்னா தயவு செய்து 4 பக்கமும் உங்கள் ஜன்னலை திறக்கிற அளவுக்கு இடத்த விட்டு வீடு கட்டுறேன்னா கட்டுங்க, இல்லைன்னா அந்தமாரி வீடே கட்டாதீங்க. நான் சுகுராக தான் பிடிச்சி கட்டுவேன் அப்படின்னா நீங்கள் வேஸ்ட், வாழ்க்கையிலே தோற்று வீடு. சார் கட்டிட்டேன் சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, கிழக்குலையும் வடக்குலையும் செவரோடைய செவரு ஒட்டி இருந்தால் அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதே இடத்துல அந்த சவரை பிரித்து சீலிங் போட்டு மாற்றுறதுக்குலாம் செம்மையான பிளானிங்லாம் இருக்குது, அப்படி பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் இடத்த விட்டு கட்டணும். யூடியூப்பை பார்த்தேன், மேற்கில் தெற்கின்னு பிடிச்சி கட்ட சொன்னாங்க. அவுட்ரு டு அவுட்ரு பிடிச்சி காம்பவுண்ட் போடாத ஒரு மதரோட கட்டிட்டிங்கன்னா அந்த வீட்டில் பெண்கள் மிக பெரிய அளவில் பாதிப்பார்கள், ஆண்கள் தோற்றுவார். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.